திரு கணேஷ், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாமகவின் வெற்றியே தமிழ்நாட்டு மக்களின் வெற்றி அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை விட்டிருக்கிறார். தொடர்ந்து திரு அன்புமணி ராமதாஸ் 5:45 மணிக்கு என்னென்ன விஷயங்களை பேசினார் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். சமூக நீதி துரோகி, ஜனநாயக படுகொலை ஈடுபடும் திமுக, இப்படி ஒரு பயங்கரமான ஒரு முனைப்புல ஒரு முயற்சியில களம் கண்டிருக்கிறீங்க. இந்த களம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சாதகமா இருக்குமா? இல்ல, 100% சாதகமா தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோட தான் நாங்க களம் காத்துட்டு இருக்கிறோம். அதுவும் இங்க செல்லும் போதெல்லாம் மக்களுடைய வரவேற்பை பார்க்கும்போது மிக சாதகமா தான் இருக்குது. தொகுதியை பொறுத்தவரை எங்களுக்கு அதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை. எங்களுடைய வெற்றி தான் இந்த ஜனநாயகத்தினுடைய வெற்றி என்பதுல யாருக்கும் எந்த மாற்றோட கருத்தும் இருந்துட முடியாது. ஏன்னு சொன்னா, இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இவர்கள் செஞ்ச அராஜகத்தை எல்லாம் மீறி இங்க ஒரு மாற்றத்திற்காக நாங்க இறங்கி களம் இருக்கிறோம். ஈரோட்ல அவர்கள் செய்தது அளவிற்கான ஒரு ஜனநாயக அத்துமீறலை செய்ய விடாம நாங்க தடுத்திருக்கிறோம். அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நாங்க பார்க்கிறோம். அந்த வகையில மக்கள் 100% தெளிவாக வெளிப்படையாக வாக்களிக்குவதற்கு இந்த தருணத்தை நாங்க பயன்படுத்திக்கிறோம். ஓகே, இன்னொரு விஷயத்தையும் மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாரு. குறிப்பாக இந்த தேர்தலில் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று துடிப்புடன் இருக்கும் அதிமுகவினர் அளித்த வரவேற்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக பெறப்போகும் வெற்றிக்கு கட்டியம் கூறுவதாக உள்ளன அப்படின்னு. ஏன் அதிமுக வாக்குகளையும் மறுபடியும் குறிவைக்கிறீங்க? உங்களுக்கான நம்பிக்கை, ஒரு தனித்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? ஒரு கட்சி போட்டியிடல அப்படின்னு வாக்குகளை குறிவைக்கிறோம்லாம் இல்ல. எங்களுக்கு உரிமை இருக்குன்னு நாங்க கேட்கிறோம். கடந்த முறை நாங்க கூட்டணியில் இதே இடைத்தேர்தலில் நாங்க சந்திச்சிருக்கிறோம். அவர்களுக்கு நாங்க வேலை செஞ்சிருக்கிறோம். அதன் அடிப்படையில நாங்க எங்க உரிமையை கேட்கிறோம். அவர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அப்படி ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது அந்த வாக்குகள் தான் எங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக மாறுது அப்படின்னு நாங்க பெருமையோட சொல்றோம். அதுல எந்தவித மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. இல்லை, இப்போ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. 40க்கு 40 அப்படின்னு ஒரு பெரிய வெற்றியை அவங்க கூட்டணி பதிவு செஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் திமுகவை எதிர்த்து களத்தில் என்னென்ன விமர்சனங்கள் வைக்கிறீங்க, எவ்வளோ முனைப்பு காட்டுறீங்க, அதே அளவுக்கு காட்டுனீங்க. ஆனால் மக்கள் 40க்கு 40ன்னு ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு மாத இடைவெளி, 1.5 மாத இடைவெளியில் உங்களுக்கான நம்பிக்கை மக்களிடமிருந்து எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக ஆளுங்கட்சி வேற நிற்கிறாங்க, அவங்களுக்கு தான் இயல்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனும் இருக்குல்ல. இதையெல்லாம் மீறி உங்களுக்கு சாத்தியம்னு எதையெல்லாம் வச்சு சொல்றீங்க? திமுகவுடைய அமைச்சர்கள் வாக்கு கேட்கும் போது அதிமுகவோட வாக்குகளை கேட்டாங்க பாருங்க. அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களோட மனநிலை தேர்தலுக்கு பிறகு இந்த 1 மாத காலத்துல எப்படி மாறி இருக்கிறது. ஏங்க, நீங்க கேட்கலாம், அவங்க கேட்க கூடாதாங்க? இத்தனைக்கும் அந்த கட்சியில இருந்தவர், 2 முறை சட்டமன்ற உறுப்பினரா, பொருளாளர் வரைக்கும் இருந்தவர். நாங்க தான் 40 ஜெயிக்கிறோம், எல்லாமே எங்களுக்கு தான் இருக்குன்னு மார்த்தட்டிக்கிற நீங்களே இன்னைக்கு அதிமுக வாக்குகளை கேட்கும் போது நான் கேட்கறது என்ன தப்பு இருக்கு? நீங்க அதிமுக வாக்குகளை கேட்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அதுல என்ன இருக்கு? அப்ப நீங்க நான் 40 ஜெயிச்சுட்டேன், அதற்கு பிறகு என்ன மக்கள் மாறி இருக்கவே தானே உங்களுக்கு பயம் அதிமுக வாக்குகளை கேட்கிற சூழ்நிலை போயிருக்கீங்க. அதுவே எங்களுக்கு கிடைத்த வெற்றி தானே. இல்ல, இன்னொரு மாதிரி கூட அதை கேட்கலாம்ல. இப்ப மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்துல 2 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு, இந்த முறை விக்கிரவாண்டியில பாமக ஜெயிச்சதுன்னா அடுத்த மாசமே வன்னியருக்கான இடஒதுக்கீட்டை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு. அது எப்படி சாத்தியமாகும்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பெற்றுவிட்டா எப்படி ஒரு 10% சாத்தியப்படுத்துவீங்க? என்ன அடிப்படையில்? அப்படி இது அந்த அடிப்படையிலான கேள்வி அல்ல. இதே இடைத்தேர்தல் 2019 வந்த பொழுது இந்த இடத்துல முதலமைச்சர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். 21ஆம் ஆண்டு இதே தேர்தலில் வந்த பொழுது முதலமைச்சர் வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு வழங்குவோன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு போனார். இன்னைக்கு ஏமாத்திட்டார் அந்த மக்களை. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த மக்களை எளிதாக ஒரு எள்ளி நகையாடக்கூடிய அளவுல நினைப்பதனுடைய விளைவு உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இதையும் மீறி நாங்கள் வெற்றி பெறுகிறோம் என்று சொன்னால் அந்த மக்களுடைய கோபத்திற்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது தானாக முன் செய்வார்கள். ஏன்னா அவர்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு, எல்லா அதிகாரமும் இருக்கு. எந்த தடையும் இல்லாத போது செய்ய மறுக்கிறார் பாத்தீங்கல்ல, அதை இந்த மக்கள் செய்ய வைப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். இல்ல, சமூக நீதியை ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறீங்க, வலியுறுத்தி இருக்கிறீங்க. இன்னைக்கு இப்ப கூட நம்ம காட்சியில பாக்குறோம், சமூக நீதி துரோகி திமுக அப்படின்னு பதாகையெல்லாம் பிடிச்சிருக்கிறீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் 2 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு, சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாமகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற வகையில வலியுறுத்தி இருக்கிறார். அப்ப இந்த பிரச்சாரம், இந்த வகையில சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் மக்கள் கிட்ட போகாதா? நீங்க சொல்றது இரட்டை நிலைப்பாடுன்னு மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? மக்கள் எல்லாம் தெளிவா தானே. சமூக நீதிக்கு எதிராக பாஜக எப்ப இருந்துச்சு? இல்லையா? என்ன இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா?
இல்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க அவங்க, இன்னைக்கு இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் நாங்கள் எல்லாம் அமித்ஷா பேசுறாருல்ல. அப்ப உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் மட்டும் காங்கிரஸிடம் இருந்து வந்தா நீங்க வந்து ஏத்துப்பீங்க, பாரதிய ஜனதாவிடம் வந்தா ஏத்துக்க மாட்டீங்க. இல்ல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இல்ல கணேஷ்குமார், நம்ம இதே நெற்றிக்கண் நிகழ்ச்சியில ஒரு 10 நாளைக்கு முன்னாடி விவாதிச்சோம். அப்ப திரு கணேஷ்குமார் சொன்ன வார்த்தை என்னன்னா, பாஜகவும் சமூக நீதிக்கு எதிரான கட்சி, காங்கிரசும் பாஜகவும் வேறு வேறு அல்ல, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா பெரியாரின் பேரன்னு சொல்லக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின், திராவிட மாடல் அரசுன்னு சொல்லக்கூடிய அவர் ஏன் சமூக நீதியை நிலைப்படுத்தலங்கிறதா என்னுடைய கேள்வி. நீங்க இப்ப பாஜக இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான கட்சின்னு பேசுறீங்களே, ஏன் 10 நாள்ல இவ்வளவு மாற்றம்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் அதுதான் சொல்ல வரேன். பாஜக சமூக நீதிக்கு எதிரான கட்சின்னு எதை வச்சு சொல்றீங்க? அப்ப காங்கிரஸும் எதிரான கட்சி தானேன்ற கேள்வியை நான் எழுப்புறேன். 2 பேரும் சமூக நீதின்ற பார்வையில வரும்போது ஒரே அளவுகோல்ல தான் இருக்கிறாங்க. எந்தவித இடத்துலயும் அவங்க மாறுபடல. உங்களிடம் சொல்வது, நான் மீண்டும் சொல்வது, பெரியாருடைய பேரன் நாங்க தான் சமூக நீதியை தூக்கு பிடிக்கிற நீங்க சமூக நீதிக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் விட்டுட்டு ஓடிடுறீங்களேன்னு நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு 69% இடஒதுக்கீடுக்கு ஒரு ஆபத்து இருக்கு, வன்னியருடைய 10.5% இடஒதுக்கீடு முடியாதுன்னு சொல்றீங்க. இததான் நாங்க கேட்கிறோம். அதே பாயிண்ட்ல தான் இன்னைக்கு வருங்க. உங்ககிட்ட மாத்தி கேட்கறேன், நான் ஒரு டெபினிஷன் உங்ககிட்ட கேட்கிறேன். சொல்றீங்களே திரும்ப திரும்ப வந்து பாரதிய ஜனதா எதிரி, பாரதிய காங்கிரஸ் எதிரின்னு சொல்ல மாட்டீங்களே. ரைட். நாங்க 2 பேரும் ஒரே அளவுகோல்ல தான். இல்ல நான் என்ன சொல்றேன், காங்கிரஸோ ராகுல் காந்தியோ என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமே சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அப்படின்னு இந்த நாடாளுமன்ற தேர்தல் களத்துல டிக்ளேர் பண்ணாரு. அப்படி பாஜக ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். 2011 சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது காங்கிரஸ். ஏன் அதை வெளியிடல? அவங்க 1 லட்சம் பிழைகள் இருக்கிறது, வெளியிட முடியாதுன்னு சொன்னதும் காங்கிரஸ். அதே வார்த்தையை தூக்கி பிடித்தது பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், மாநில அரசு எடுத்துக்கொள்ளட்டும், மத்திய அரசு எடுத்தால் இதே 1 லட்சம் பிழைகள் வரும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அதுல சிபிஐ கேஸ் எல்லாம் கூட இருக்கு, இன்னும் அந்த ஏஜென்சி மூலியமா இருந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் தான் நிதர்சனமான விஷயம். இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு 69% பெருமையாக பேசக்கூடிய மாநிலம் தமிழ் மாநிலம், தமிழ்நாடு. இப்ப அதற்கு ஒரு ஆபத்து தொங்கிக் கொண்டு இருக்கிறது உச்ச நீதிமன்றத்துல. அதற்கு மாநில அரசு எடுக்காது. இப்ப 40 MP நீங்க வச்சிருக்கீங்க, 40 MP வச்சு எடுத்துடலாமா? நாங்க ஒரு MP வச்சிருக்கிறோம், உடனே கேட்பீங்க நீங்க கூட்டணியில இருக்கிறீங்களே போய் எடுக்க. நான் எடுப்பதற்கான முயற்சி எடுப்போம். இதே 40 MP எங்ககிட்ட இருந்தா நாங்க எடுத்து வைப்போம். இப்ப உங்களால முடியாது இல்லையா? அப்ப உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை வச்சு காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும்ல. அதுதான் நாங்க கேட்கிறோம். 69% இடஒதுக்கீடுன்றது அந்த ஸ்லாப், அந்த ஸ்லாபை மீறி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். அப்ப அட்லீஸ்ட் பேசிக் டேட்டா தரவுகளை எடுப்பதற்கு உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, அதை எடுக்க மறுக்கிறீங்க பாருங்க. அதுதான் நாங்க வந்து சமூக நீதிக்கு செய்கின்ற துரோகம்னு சொல்றோம். ஓகே, என்ன கணேஷ் இல்லங்க, தவறான தகவலை தயவு செய்து நேரலையில கொடுக்காதீங்க. ஆணையம் எதிர்ப்பு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா உங்க தலைமையில கேளுங்க. தரவுகளை சேகரிப்பதற்கான ஆணையம், அது தரவுகளை சேகரிக்கிற வேலைகளை எப்படி நிக்கோன்றதுக்காக எல்லாம் இல்ல. அப்படிதான், அதுதாங்க அந்த தரவுகளை எடுத்துட்டு எந்த அடிப்படையில கொடுக்கணும்ன்றது. அந்த தரவு என்னன்ற அந்த தரவு கேட்கணும். அந்த தரவு என்ன? உங்களுக்கு டேட்டா தான் வேணும். அந்த தரவு இல்ல, அவ்வளவுதான். இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அந்த டேட்டா இருக்காது. அந்த டேட்டா அரசு பணிகளில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேருடைய கல்வி, அது மல்டி டைமென்ஷனல். சென்சஸ் வேற, சர்வே வேற. இது ரெண்டுமே புரிஞ்சிக்காம என்ன தவறா சொல்றீங்க அப்படிங்கறத ஏத்துக்க முடியாது. யாரையே சொல்ல வரக்கூடாது. இல்ல வேற என்ன